வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் வைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம். நாடகத்தமிழில் சர்வசுந்தரம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி பார்க்கலாம். என்னென்னா, நீண்ட நாள் பிரிஞ்ச நண்பர்கள் ஒன்றாக கூடினாங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது, எல்லையே கிடையாது. அப்படி ஒரு சந்தோஷமாக அந்த மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் வேறு யாராவது நம்மளோட அறிமுகம் இல்லாத நபர் ஒருத்தர் கூட இருக்கும் போதோ, அல்லது ஒருத்தருடைய நிலைமை அவருடைய நண்பர் என்று சொல்லிக்கொள்ளத்தக்க அளவுக்கு பெருமையாக இல்லாமல் அவர் மிகவும் உயரலையும் ஒருத்தர் ரொம்ப தாழ்வாகவும் இருந்தாலும் அங்கே அந்த நட்பை பற்றி பரிமாறிக்கொள்வதில் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காட்சி அந்த காட்சி அந்த படத்தில் வரும். என்னென்னா, கோகுல்நாத் அப்படின்னு நடிகர் நமக்கு தெரியும். அவரும் முத்துராமன் அவர்களும் நாகேஷ் சர்வராக வேலை செய்கிறாரு. சர்வர் சுந்தரம் அந்த பட தலைப்பே நாகேஷை ஒட்டிய கதை தான். சர்வராக வந்து நடிகராக உயர்ந்து ரொம்ப வசதியான ஒரு மனிதனாக உயர்ற ஒரு கதை. அப்படி இருக்கும்போது அந்த முத்துராமன் வந்து நாகேஷ் வேலை செய்கிற அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. சாப்பிட வரும்போது அவங்க பேசிகிட்டே வராங்க. நம்ம இந்த மாதிரி சந்தித்து எத்தனை நாளாச்சு, ரொம்ப நாளாச்சு இல்லைடா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிறோம். காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் சந்திக்கிறோம் அப்படின்னு முத்துராமனும் கோகுல்நாத்தும் பேசிக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ வந்து உட்காரும்போது அந்த ரூம் அந்த ஹோட்டல் சாப்பிடக்கூடிய அறை வந்து யாருமே ஆளே கிடையாது. என்னப்பா இங்கே யாரையுமே காணோம் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. பேசிக்கும்போது உள்ளே இருந்து குரல் கேட்குது. என்ன சார் சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. என்ன குரல் மட்டும் சத்தம் மட்டும் வருது, ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா நாகேஷ் புத்தகம் படிச்சுட்ருக்காரு. அந்த ஒரு அறையிலேயே ஒரு நாற்காலி கீழே உட்காந்து புத்தகம் படிச்சுட்ருக்காரு. ஆனால் இங்கே தான் இருந்திருக்கான் நமக்கு தெரியல, சத்தம் மட்டும் கேட்குது அப்படின்னு முத்துராமன் சொல்கிறார். வந்து பார்த்தா நாகேஷ் தனது பால்யகால நண்பன். அப்புறம் நாகேஷ் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு டெயின் அப்படின்னு சொல்ல வருவார். உடனே வந்து டேபிள் க்ளீன் அப்படின்னு கொஞ்சம் மாற்றிடுவார். இப்போ சார் இங்கே வந்து கொஞ்சம் இருக்க சார் வரேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு நகரும் போது முத்துராமனுக்கு யோசனை, நம்ம நண்பன் தானா இது, சுந்தரம் தானா அப்படின்னு ஒரு யோசனை. அதுக்கு அவர் என்ன செய்வார், என்ன ராகவா என்னோ யோசிச்சுட்ருக்கேன்னு அங்கே கூட அந்த நண்பர் கேட்கும்போது இவர் சொல்லுவார், இல்லை எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கேன்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்பார். அதுக்குள்ளே நாகேஷ் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு பேப்பரில் சப்ளை ஆர்டர் எடுக்கிற பேப்பரில் எழுதியிருப்பார். நான் தான் சுந்தரம் எனக்கு தெரியலையான்ற மாதிரி எழுதிட்டு அவர் கொடுத்துருப்பார். இவர்கிட்ட அந்த மெனுவை கொடுப்பார், என்னென்ன இருக்குது என்ன வேணும் அப்படின்றதுக்கு. இதை பாருங்கள் சார், உங்களுக்கு என்ன தேவையோ அது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முத்துராமன் கிட்ட அந்த பேப்பரை கொடுத்தோன்னே முத்துராமன் படித்து பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். தன்னுடைய நண்பன் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் இவர் லெமன்றாரு, முத்துராமன் ஆரஞ்சு ஜூஸுன்றார். அப்புறம் நாகேஷ் ரெண்டும் ஒன்று தான் சார், கலர் தான் வேறு. அவர் எப்போவுமே தான் வேலை செய்கிற ஹோட்டலில் மட்டன் தட்டி சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் ஏற்கனவே ஒரு காட்சியில் கூட சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சொல்லுவார், ரெண்டும் ஒன்று தான் சார், கலர் தான் வேறு அப்படின்வார். அப்படி சொன்னோன்னே அப்போ 2 காப்பியே கொண்டு வாங்க அப்படின்வார். அப்புறம் நாகேஷ் வந்து முத்துராமன் கிட்ட திரும்பி பார்க்க ஸ்பெஷலாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்புறம் வந்து சரின்னு வந்து காப்பியை கொடுத்துட்டு பில்லு கொடுக்குறாரு. நாகேஷ் பில்லு கொடுத்தோடனே ஆளாளுக்கு நான் தான் கொடுப்பேன், என்ன தான் கொடுப்பேன், அது எங்கே நடக்கிறதான். இப்போ அப்படி அடிச்சுக்காத குறைய அவங்க வந்து அந்த பண்ணும்போது நாகேஷ் வந்து எச்சரிக்கையாக அவங்கள பார்த்து அந்த காஃபி கப்பெல்லாம் வந்து நகர்த்துவார். நல்லாயிருக்கும். ஏன்னா ஏதோ பிச்சு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நகர்த்திட்டு அப்புறம் கிளம்ப பார்க்குறாங்க. கிளம்புன உடனே நாகேஷுக்கு ரொம்ப ஏக்கமாகிடும். ரொம்ப நாள் கழித்து ஒரு நண்பனை பார்த்துருக்கோம், அவர்கிட்ட மனசார வாய் விட்டு பேச முடியலையே, அவரை கூப்பிட்டு பேச முடியல, அவரை பற்றி தெரிஞ்சுக்கல, தன்னை பற்றி சொல்ல முடியல. இப்படி ஒரு ஏக்கம் ததும்ப அந்த கதவுனோட அந்த கண்ணாடி இருக்கும் கதவுக்குள்ளே, அதில் பார்ப்பார். அந்த நண்பனை பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்ட உடனே அந்த நண்பர் முத்துராமன் என்ன செய்வார்னா, நண்பர் கூட போகிற மாதிரி போய் திரும்பி வந்து நான் அவனை அனுப்பிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஒரு சைகை ஒன்று செய்வார். சைகை செஞ்சுட்ட உடனே சரி நான் அனுப்பிச்சிட்டு உடனே முத்துராமன் வராரு. வந்துட்ட உடனே டேய் ஏண்டா அப்படின்னு கேட்க வராரு. அதுக்குள்ளே நாகேஷ் டேய்ன்னு ஒரு 5-6 டேய் போடுறாரு. அதாவது ஆசை தீர அந்த நண்பனை வந்து ஒரு அன்னோன்யமாக அந்த டேய்ன்னு கூப்பிடுற ஒரு தன்மை இருக்குது இல்லையா, அது வராது இல்லையா. என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் என்ன பதவியில் இருந்தாலும் அந்த பால்யகால நண்பர்கள் டேய். இப்போ பார்த்தோம்னா 60-65 வயசு நண்பர்கள் கூட பார்த்துக்கலாம், என்னடி இப்போ எப்படி இருக்க அப்படின்னு தான் கேட்டுப்போம். அவங்க வயசு டீப் போட்டு நல்ல முதுமை வாசலில் இருக்கிறாங்க. அவங்க 65-70 வயசுக்காரர் கூட சமகால வயது நண்பர்களை பார்த்தா அந்த டீனோ டானோ தான் போட்டு பேசுவாங்க. அது மனசுக்கு டை அடிக்கிற விஷயந்தான் இந்த நட்பு.
அந்த டீயும் டாவும். அப்படி அவர் அந்த ஆசை தீர டீ டே 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 டேன்னு ஒரு 5-6 தடவை பேசிக்கிட்டு அப்புறம் நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன்னு பேசிக்குவாங்க. ரொம்ப அருமையான ஒரு காட்சி. நட்பை பற்றி ஒரு போற்றுகின்ற ஒரு காட்சின்னு கூட இதை சொல்லலாம். பாருங்கள், சர்வசுந்தரம் என்ற திரைப்படத்தில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.